வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இந்த மாரி மக்கள் மத்தியில வீடியோ ட்ரோல்ஸ் மூலமாகவும், மீம்ஸ் மூலமாகவும், செய்திகள் மூலமாகவும், பேஷண்ட்ஸ் மூலமாகவும் என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னா, கோவிஷீல்டு வேக்சின் எடுத்தவங்க வந்து சைடு எஃபெக்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பு, டெத்ஸ் நடந்துகிட்ருக்கு. வேக்சின் போட்டவங்கலாம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு நிறையா மீம்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேஷண்ட்ஸும் வந்து அதை பற்றி சொல்லி பயந்து ஏதோ ஆகிடுமோ, எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் டவுட்ஸ் நிறைய கேட்டாங்க. சரி, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. என்னாச்சு, இப்போ ரீசெண்டாக யூகேல வந்து கோவிஷீல்டு தயாரித்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து ஒரு 51 கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி வேக்சினால் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, டெத்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை எடுத்து கோர்ட்டில் விசாரிக்கும் போது, ட்ரையலுக்கு வந்து விசாரிக்கும் போது என்ன ஆகுது, வேக்சின் நிறுவனம் இருக்கு இல்லையா, ஆஸ்ட்ராஜெனஸா, அவங்க வந்து தன்னோட கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. நல்லது கெட்டது எல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி இந்த வேக்சினுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் சைடு எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி 4 லட்சத்தில் ஒரு பேருக்கு வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ராம்போசிஸ் த்ராம்போசைட்டோபினியா சிண்ட்ரோம் அப்படின்ட்டு ஒரு ரேரஸ்ட் சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. இதனால் உயிரிழப்பு நேரிடலாம். ஆக்சுவலாக இது என்ன மாதிரி ஒரு விஷயம்னா வந்து, வேக்சின் போடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்காக போடுறாங்க. அந்த மாதிரி தூண்டுதல் நடக்கும்போது இம்யூன் மீடியேட்டடாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் தான் வேலை செய்யும். அது மூலமாகவே வந்து த்ராம்போசிஸ் தானாகவே வந்து ரத்தம் உறைதல் ஆகி உறைஞ்சு ரத்த குழாய்களில் வந்து சின்ன சின்ன கிளாட்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடக்கணும்னா வந்து வேக்சின் போட்டு அந்த ஷார்ட் பீரியட்லேயே ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 1 இயரில் நடந்திருக்கலாம். இமீடியட் காம்ப்ளிகேஷனாக தான் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வேக்சின் எடுத்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது டிலேடு காம்ப்ளிகேஷனாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளட் கிளாட்ஸ் வரதுனால என்ன ஆகும்னா, இப்போ முக்கியமான மூளைக்கு போகிற பிளட் வெசல்ஸில் வந்து கிளாட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா சப்ளை கட் ஆகி ஸ்ட்ரோக் வரத்தோ டெத் வரத்தோ வரலாம். பட் இது வந்து ரொம்ப ரேராக 4 லட்சத்தில் ஒரு பேருக்கு நடக்கக்கூடிய விஷயம். அதுவும் இமீடியட் ரியாக்ஷனாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் அன்னெசரியாக வந்து முழுமையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் எனக்கு செஸ்ட் பெயினாக இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் இச்சிங்காக இருக்குது, ரொம்ப நாளாக இந்த கையே தூக்க முடியல, எப்போ பார்த்தாலும் பிபி ஹையாக இருக்குது, இந்த வேக்சின் போட்டதுனால தான் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வந்து கேட்டாங்க. வேக்சின் போட்டதுலேருந்து எனக்கு உடம்பெல்லாம் நமைச்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுலேருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, வேக்சின் வந்து நல்லது, அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லைன்னு சொல்ல வரல. சைடு எஃபெக்ட் இருக்குது, அதை தான் வந்து அந்த கம்பெனியும் சொல்லியிருக்கு. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு உயிரிழப்பாயிடும், அதுக்காக பயப்படணும் அப்படின்ற அனாவசியமான எந்த கருத்தும் மனசில் வச்சுக்க வேண்டாம். நம்ம தடுப்பூசி போட்டதுனால தான் இப்போ உயிரோடு இருக்க முடியுது. அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அறவைக்காட்டுத்தனமான விஷயங்களை மனசில் வச்சுட்டு பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கரெக்டாக என்ன விஷயம், எதனால் எனக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் வருது அப்படின்றத தெளிவடைஞ்சிக்கோங்க. நீங்களாகவே இது வேக்சினால தான் இது நடந்துருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாகி அனாவசியமாக பேனிக் ஆக வேணான்றது என்னோட கருத்து. ஒருவேளை இது மாதிரி நடந்தாலுமே, அதுக்கு இப்போ டிடிஎஸ்ன்ற ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அது நடந்தாலுமே, உடம்புல நடந்தாலுமே அதற்கு சில அறிகுறிகள்லாம் இருக்கும். ஹெட்டேக் வரது, வயிற்று வலி வரது, மூச்சு வரது சிரமம், அந்த மாதிரி உயிரிழப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாமல் உடனே போயிட்டு எதனால் இது நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கான தெரப்பி எடுத்துக்கிட்டால் முழுவதுமாக நம்ம சரியாயிடுவோம் தான். ஸோ அதனால் கோவிஷீல்டு போட்டால் சைடு எஃபெக்டாக டெத் நடக்குது, நமக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு பயம் இனிமேல் வேண்டாம். அதுக்காக தான் இந்த பதிவே.